சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி நல்லாயிருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி, இப்போ சூரியன் 6ல் இருக்கிறார், 7ஆம் இடத்திற்கு அப்புறம் மாறி குருவின் பார்வையில் வரப்போகிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் வர்றது ஒரு அளவுக்கு ஒரு தெம்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாசி மாதம் முழுவதுமே சூரியன் குருவின் பார்வையில் இருப்பார். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அவர் மாறுறார். பெரிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இன்னும் ஒன்று பாருங்கள், ராசிநாதன் 3 சுபர்களோடு தொடர்பு கொள்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. மாதத்தின் முற்பகுதியில் 10 நாட்களுக்கு செலவுகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும். சுப செலவுகள் தான், விரயங்கள்னால் ஒன்றும் கஷ்ட செலவுகள்னு நினைத்துக்க வேண்டாம். பிள்ளைங்களுக்கு செலவு, கணவனுக்கு செலவு, மனைவிக்கு செலவு, மிக முக்கியமானவர்களுக்கு செலவு. நம்ம ரொம்ப அன்பால் விரும்பக்கூடியவர்கள், என்றைக்கோ நமக்கு உதவுனவங்க அல்லது எதிர்காலத்தில் நமக்கு உதவுவாங்க என்கின்ற எண்ணங்களில் நம்ம ஒரு நல்ல இதாக அமைச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் செலவுக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். பௌர்ணமி யோகத்திலேயே இந்த மாதம் ஆரம்பிக்குது. தைப்பூச தினத்திற்கென்று ஆரம்பிக்கிறது. தூர இடங்களிலிருந்து, குறிப்பாக மேற்கு நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு.